நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரைட்டீரியா ஆஃப் சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டியோட விதிமுறைகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கம்மா. சிமிலாரிட்டி நமக்கு தெரியும், கான்கரண்ட் அண்ட் சிமிலாரிட்டி. இங்கே சிமிலாரிட்டி மட்டும் தான் பார்க்க போகிறோம், கான்கரண்ட் பார்க்க போகிறது இல்லை. சிமிலாரிட்டினால் நமக்கு தெரியும் 3 கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னம்மா, சேம் ஷேப், அதாவது ட்ரையாங்கிள்னா அதுவும் ட்ரையாங்கிள் ஃபேமிலி ஒரே கேட்டகரியாக இருக்கணும், அதான் சேம் ஷேப். செகண்ட் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ், ஓகேவா, அதோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் அது வந்து சிமிலாரிட்டி இல்லையாம்மா. சேமாக இருந்துச்சுன்னா அது கான்கரண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதோட ஆங்கிள் வந்து சேமாக இருக்கும். அதில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா, விதிமுறைகள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ராப்ளத்தை கன்க்ளூட் பண்ணுவோம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னமா, ஏஏ சிமிலாரிட்டி, செகண்ட் வந்து எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி, தேர்ட் வந்து SSS சிமிலாரிட்டி. ஓகேம்மா, தமிழ் மீடியம் புக்லேயும் இங்கிலீஷில் தான் போட்டிருக்காங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது, ஏஏ சிமிலாரிட்டி. இப்போ நம்ம அந்த நோட்டேஷனோட எக்ஸ்பான்ஷன் நம்ம பார்க்கலாம். ஏங்கிறது நம்ம ஆங்கிள், அப்போ ஆங்கிள் சிமிலாரிட்டி, சரியாம்மா. அதனால தான் ஏன்னு போட்டிருக்காங்க, சரியாம்மா. ஆங்கிள் ஃபஸ்ட் லெட்டரோட ஃபஸ்ட் இது. ஸோ ஆங்கிள் அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ 2 ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள். எப்படிலாம் எடுத்துக்கலாம், இப்படி தான் எடுக்கணும் இல்லை. இது ஏன்னு எடுக்கிறேன், இது பின்னு எடுக்கிறேன், இது சின்னு எடுக்கிறேன், சரியாம்மா. அதே மாதிரி வேற ஒரு ட்ரையாங்கிள், ஏன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் இல்லையா. ஸோ இது வந்து பி, இது வந்து கியூ, இது வந்து ஆர். ஓகேம்மா, இப்படி 2 டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் உள்ள ஆங்கிள் வந்து நான் 1ன்னு எடுக்கிறேன். அதே மாதிரி இதில் உள்ள ஆங்கிளும் நமக்கு 1. இதில் உள்ள ஆங்கிள் நான் 2ன்னு எடுக்கிறேம்மா. இதில் உள்ள ஆங்கிள் 2. இப்போ பாருங்கள், ஏஏ சிமிலாரிட்டிக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி, கரெக்டாமா. ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பியும் வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பி, இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் உள்ள இந்த ஆங்கிள் பி, இது வந்து 1ன்னு போட்டுக்கலாம், 1. நெக்ஸ்ட் ஆங்கிள் பியும் இந்த ஆங்கிள் கியூ ஈக்குவல் டு 1. ஓகேம்மா, 2ன்னு போட்டு, ஏன்னா 2லேயே போட்டிருக்கோம். ஸோ 2 இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் என்னம்மா, ஏஏ சிமிலாரிட்டி. ஏன்னா நம்ம இப்போ 2 ஆங்கிளை தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். இப்படி இருந்துச்சுனால ஏஏ சிமிலாரிட்டி. இப்போ பாருங்கள், இதில் 2 ஆங்கிள் தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு க்ளூ கூட இருக்குது. 2 ஆங்கிள் கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 3rd ஆங்கிள் வந்து நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும், புரியுதாவா. அதனால் நம்ம 3rd ஆங்கிள் எழுதலை. ஒருவேளை நீங்கள் 3rd ஆங்கிள் எழுதுனீங்கன்னா 3rd ஆங்கிள் என்னமா வரும், இது வந்து 3ன்னு வச்சுக்கலாமே. இது வந்து நம்ம 3ன்னு வச்சுக்கலாம். வேணா வேறு கலரில் போடுறேன். இதை நம்ம 3ன்னு வச்சுக்கலாம். இதுவும் வந்து 3 இல்லையா. அப்படி எப்படி எழுதலாம் பாருங்கள். ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் இங்கே வந்து 6 இல்லையாம்மா, ஈக்குவல் டு 3. இப்படி நீங்கள் 3 ஆங்கிள் கம்பேர் பண்ணால் அதை எப்படி எழுதணுமா பாருங்கள். இதை 3ஐயும் சேர்த்து ஏஏஏ சிமிலாரிட்டி, புரியுதாம்மா. ஏஏனாலும் சரி தான், AAAனாலும் சரி தான், எல்லாமே சேம் தான். 3 ஆங்கிள் கம்பேர் பண்ணால் AAA போடணும், 2 ஆங்கிள் கம்பேர் பண்ணால் 2A போடணும், புரியுதாம்மா. ரொம்ப சிம்பிள். இப்படி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் பாருங்கள். ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலாரிட்டிக்கான சிம்பிள் என்னம்மா, இந்த மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா. சரி, ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம், புரியுதாம்மா. இது வந்து ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, ஃபஸ்ட்டு விதிமுறை. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் விதிமுறை பார்க்கலாம். செகண்ட் பாருங்கம்மா, எஸ்ஏஎஸ் அப்படின்னா என்னம்மா, எஸ்ஏஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சைடு ஆங்கிள் சைடு, புரியுதாம்மா. சைடு ஆங்கிள் சைடு, ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் பாருங்கள், சைடு ஆங்கிள். ஓகேம்மா, இதில் நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 ட்ரையாங்கிள் எடுப்போம், இப்படி இருக்கட்டு. இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுப்போம், இதை சின்னு எடுப்போம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள், ஓகேம்மா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டு, எனக்கு போட்டுக்கலாமே. ஓகேம்மா, எப்படி இருக்கட்டு. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இது வந்து பின்னு எடுத்துக்கலாமா, இது வந்து கியூ, இது வந்து ஆர். ஓகேம்மா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த சைடு, ஓகேம்மா, இது வந்து ஒரு சைடு, ஓகேவா. இந்த சைடு நான் இந்த சைடு கம்பேர் பண்ணுறேன். இது வந்து சைடு, இது வந்து ஒரு சைடு, கரெக்டாம்மா. நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள், அப்போ இதில் வந்து ஆங்கிள் இதுலேயே வந்து ஆங்கிள். நெக்ஸ்ட்டு இந்த சைடு, ஓகேம்மா, இது ஃபஸ்ட்டு சைடு, இதுவும் ஃபஸ்ட்டு சைடு, இது வந்து செகண்ட் சைடு. டபுள் கோடு போட்டாச்சுன்னா செகண்ட் சைடுன்னு அர்த்தம். இதுலேயே வந்து செகண்ட் சைடு. அப்போ பாருங்கம்மா, சுற்றி பார்க்கும்போது சைடு ஆங்கிள் சைடு, இதுலேயும் சைடு எழுதியதேன், ஓகேவா. இப்படி நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஆங்கிள் சேமாக இருந்தால் நம்ம எப்படிமா எழுதலாம் பாருங்கள். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள், சரி இந்த இடத்துல ஆங்கிள் வராது, நான் இதை தானே கம்பேர் பண்ணுறேன். சைடு ஆங்கிள் சைடு, அப்போ இதில் தான் ஆங்கிள் வரும். இது ஆங்கிள் என்னம்மா, இந்த ஆங்கிள் தான் கம்பேர் பண்ணுறோம். அப்போது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி, கரெக்டாம்மா, ஈக்குவல் டு 1. இதில் வேணால் 1 போட்டுக்கோங்க, கரெக்டாக.
ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பியா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எப்படி எழுதலாம் பாருங்கள். ப்ரொபோஷனல் கான்ஸ்டண்ட்டாக நம்ம எழுதலாம் பாருங்கள். ஏ ஃபஸ்ட்டு சைடு என்னமா இருக்குது ஏபி இல்லையா, ஏபி டிவைடட் பை இந்த ஆங்கிளில் இந்த ட்ரையாங்கிளோட ஃபஸ்ட்டு சைடு என்னமா பிக்யூ டிவைடட் பை பிக்யூ ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளோட செகண்ட் சைடு என்னமா வரும் ஏசி. இப்போ ஏசி டிவைடட் பை இந்த ட்ரையாங்கிளோட செகண்ட் சைடு வந்து ஆர் பிஆர். ஓகேவா, பிஆர். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் பாருங்கள். தென் முக்கோணம் தட் இஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சரியாம்மா, இதுதான் என்னது சைடு ஆங்கிள் சைடு எஸ்ஏஎஸ் கிரைட்டீரியா, எஸ்ஏஎஸ் விதிமுறை. ரொம்ப சிம்பிளானது. ஓகேம்மா, நெக்ஸ்ட் இப்போ தேர்டு பார்க்கலாமா. தேர்ட் என்ன இருக்குது எஸ்ஏஎஸ். அப்போ எஸ்ஏஎஸ்ல ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கலாமா. சைடு அகைன் ஒரு சைடு மறுபடியும் ஒரு சைடு. சரியாம்மா, அதாவது சைடு 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 எஸ் 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 கிரைட்டீரியா. அதாவது 3 பக்கத்தை நம்ம கம்பேர் பண்ணுறோம், அதான் வந்து சைடு. இதுக்கு நம்ம ஒரு 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா பாருங்கள். இது ஒரு ட்ரையாங்கிள், இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், இது சி. அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேம்மா, இதை பின்னு எடுக்கலாம், இதை கியூன்னு எடுக்கலாம், இதை ஆர்னு எடுக்கலாம். இப்போ நம்ம சைடை மட்டும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சைடு. ஓகேவா, இது இதில் உள்ள ஃபஸ்ட்டு சைடு, இது இதில் உள்ள செகண்ட் சைடு, இது இதில் உள்ள செகண்ட் சைடு. அப்போ செகண்ட் சைடு 2 கோடு போடணும். நெக்ஸ்ட்டு தேர்டு சைடை நான் கம்பேர் பண்ணுறேன். இங்கே வந்து தேர்டு சைடு. புரியுதாம்மா, இந்த கோடுக்கு அர்த்தம் என்னது, ஃபஸ்ட்டு சைடு, இது செகண்ட் சைடு, தேர்ட் சைடு. 3 கோடு போட்டால் 3வது பக்கம்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கம்மா. ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இல்லையாம்மா. எப்படி கம்பேர் பண்ணணும்னு பாருங்கள். ஏபி பக்கங்கள் கம்பேர் பண்ணும்போது ஏபி ஃபஸ்ட்டு 2 எடுக்கலாம். அப்போ ஏபி டிவைடட் பை இதில் உள்ள ஃபஸ்ட்டு செகண்ட், அப்போ பிக்யூ. கரெக்டாம்மா, ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு பிசி எடுக்கிறேன். இந்த 2 நம்பரை எடுக்கிறேன். அப்போ இந்த 2 பக்கத்தையும் எடுக்கிறேன். அப்போ பிசி இங்கே எங்கே முடியுதோ அதை எடுக்க, அப்போ ஈஸியாக இருக்கும். டிவைடட் பை இங்கே எதில் முடிஞ்சிருக்கு, கியூவில் முடிஞ்சிருக்கு, அப்போ கியூஆர். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இப்போ சியில் முடிஞ்சிருக்கு, ஏசின்னு எழுதினாலும் சரி தான், சிஏ எழுதினாலும் சரி தான். நம்ம யூஸ்வலாக ஏசின்னு தான் எழுதுவோம். ஸோ ஏசின்னு எழுதணும். சரியாம்மா, எப்படினாலும் சரி தான், சிஏ எழுதினாலும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு பிஆர். ஓகேம்மா, இப்படி எழுத முடியும்னா அந்த ட்ரையாங்கிளை நம்ம சிமிலாரிட்டின்னு சொல்லலாம். சரியாம்மா, அப்படி இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலாரிட்டி டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். புரியுதாம்மா, ரொம்ப ஈஸியான க்ரைட்டீரியா தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. 3 க்ரைட்டீரியா, AAA அதாவது ஆங்கிள், அப்புறம் ஆங்கிளும் சைடும், அப்புறம் 3மே சைடு. அதை அப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதாம்மா.